Suman Bairegoda. I am a bone cancer specialist from Narayana Health City, Bangalore. So today we are here at Erode to mainly spread the awareness for the bone cancer because July is considered as Sarcoma Awareness Month, and these bone and soft tissue cancers are very rare. Not many people know about these cancers, but if these cancers like diagnosed some 15-20 years back, most of the patients used to end up with removal of their hand and leg and used to lose their life. But today we have advanced medicine and technology, surgical technologies, where we can save 60 to 80% of the patients and save their hand and leg in more than 90 to 95% of the patients and put them back to their normal life. So, with the help of media, we want to spread this awareness to everyone so that no patients, get the so that all the patients get the deserved treatment and will be able to live near normal life. And also today we want to highlight the facilities we have at Narayana. So we have verticals in all the specialties. We have group of doctors doing only knee replacement, group of doctors doing hip replacement, group of doctors doing only keyhole surgeries, separate spine team is there, foot and ankle, pediatric, and bone cancer treatment. So because of these verticals, we are able to do high-end work and specialized clinical work, and we have techniques like navigation and robot. With that, we are able to deal with a sophisticated problem as well. Thank you. டாக்டர் பிரதாப் அண்ட் நான் வந்து ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் டீம்லேருந்து வந்திருக்கேன் நாராயணா ஹிருதயாலயாலேருந்து. என்ன மாதிரி பல டாக்டர்ஸ் இருக்காங்க வித் செப்பரேட் ஸ்பெஷாலிட்டி. சில டாக்டர்ஸ் வரும் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது, சில டாக்டர்ஸ் வரும் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது, சில டாக்டர்ஸ் கீஹோல் ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜரி பண்ணுறது, சில டாக்டர்ஸ் வரும் கேன்சர் போன் கேன்சர்ஸ் வந்து ட்ரீட் பண்ணுற மாதிரி பல டாக்டர்ஸ் இருக்காங்க. நான் இன்னைக்கு வந்து ஈரோடுக்கு வந்திருக்கோம். அண்ட் டுடே மெயின் டாபிக் வந்து ரொபோட் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும் போதுன்றது தான். கிட்டத்தட்ட ஒரு 1000க்கு மேல நீ ரீப்ளேஸ்மெண்ட் ரொபாட்டிக் வச்சு பண்ணியிருக்கோம். எல்லாமே நல்ல சக்சஸ்ஃபுல் ரேட்ல இருக்கு. கோயம்புத்தூர்ல வந்து அது ஜாஸ்தி பேர் அங்க போறாங்க. ஆமா, கங்காக்கு இல்ல மற்ற ஹாஸ்பிட்டல்ஸுக்கு போறாங்க. பட் இங்க நாராயணால வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னன்னாக்கா எங்களுக்கு மல்டி டிசிப்ளினரி இருக்கு. இன்னொன்னு வந்து காஸ்ட் கம்பேரிட்டிவா பார்த்தா இங்க கொஞ்சம் நாராயணால கொஞ்சம் எக்கனாமிக்கலா கொடுக்குறோம். பட் அதர் தென் தட் ரெண்டு இடத்துலயும் சர்ஜரி ஆகுது. இப்ப ஸ்போர்ட்ஸ்ல இருக்க பர்சன்ஸ் ஸ்போர்ட் பர்சன் குறிப்பா பாஸ்கெட் பால் அது மாதிரி வாலிபால் விளையாடுறாங்க. அவங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே இந்த நீட் வந்து தேய்மானம் போட்டுலாம் அதாவது பாதிக்கப்பட்டு அது மாதிரி எத்தனை பேர் இது மாதிரி பாதிக்கப்பட்டு அந்த மாதிரி கேசஸ் வந்து அதிகரிச்சுட்டே இருக்குங்களா? ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி வந்து அவங்க கீழே விழும் போதோ இல்ல அடி படும் போதோ அது வந்து லிகமெண்ட்ன்ற ஒன்று சொல்லுவாங்க. அடிபடுறதுல இருக்கிறதுனாலயே அவங்க வந்து அதிகமா வந்து வேலை தராங்க இல்லையா, அதனாலயே அவங்களுக்கு வந்து நீன் வந்து சீக்கிரமா தெரிஞ்சதுதான் ஒரு விஷயம் இருக்கு. அதனால பாதிக்கப்படுறது அதிகமா. ஆமாங்க. சோ ஓடும் போது எஸ்பெஷலி ஓடி அவங்க குதிச்சு நிக்கும் போது நம்ம கரெக்டா முட்டி வந்து சென்டரா நிக்கிறது இல்ல, அது கொஞ்சம் சைடா நிக்குது. சோ அப்போ வந்து அவங்களுக்கு தேர்றது கண்டிப்பா ஜாஸ்தியா தான் ஆகும். அது மாதிரி எத்தனை பேர் பாதிக்கப்படுறது பர்சன்டேஜ் வைஸ் பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு விதம் இருக்கு. ஒரு டேட்டா வந்து இன்டர்நேஷனல் டேட்டா கொடுக்குறாங்க. அது வந்து அங்க இருக்கிறதுக்கு வந்து ரெகுலரா ஆடிட்டு இருக்காங்க, மோர் ஆக்டிவ் ஆகுறாங்க. ஸோ அவங்க பர்சன்டேஜ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 to 12% வந்து இந்த மாதிரி ஆர்த்ரைட்டிஸ் வருது. பட் இந்தியால வந்து இவ்வளவு ஆக்டிவா ஆடிட்டு இருக்குங்க, இல்ல பாஸ்கெட் பால் ஒண்டி ஆடுறவங்க இல்ல வாலிபால் ஒண்டி ஆடுறவங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா அதோட பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மி. ஸோ அந்த பர்சன்டேஜ் கம்பேர் பண்ண இன்டர்நேஷனலுக்கு இந்தியால பர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மிங்க. ஒன் ஆஃப் த ரீசன். எஸ் உங்க பாடி வெயிட் ஜாஸ்தியா இருக்குனாக்கா அது தேர்வு ஃபாஸ்ட் ஆகுது. எங்க ஹாஸ்பிட்டல்ல வர ரொபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட் ஒண்டி தான் பண்ணிட்டு இருக்கோம். நார்மல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்றது இல்ல. ஆமா, எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் பண்ற வாய்ப்பு இருக்கு நார்மல் ரீப்ளேஸ்மெண்ட். பட் நீ ரீப்ளேஸ்மெண்ட் ரொபோட் வச்சு பண்றது எங்க ஹாஸ்பிட்டல்ல ஒண்டி தான் எக்ஸ்க்ளூசிவா பண்ணிட்டு இருக்கோம். அது எஸ்பெஷலி சவுத் பெங்களூர் இல்ல பெங்களூர் பக்கம் பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட மேக்ஸிமம் நம்பர் இப்போதைக்கு இந்த ரொபோட் வச்சு பண்ணிட்டு இருக்கிறது நாராயணா ஹிருதயாலயால ஒண்டி தான். பிளஸ் செகண்ட் திங் வந்து அது வந்து ஒரு டெர்ஷரி சென்டர் அப்படின்னாக்கா எங்களுக்கு மற்ற ஹெல்ப்பும் மற்ற டீம்
மல்டி டிசிப்ளினரி டீம் ஒர்க் இருக்கிறதுனால எல்லா காம்ப்ளிகேட்டட் கேசஸும் இல்லை எல்லா காம்ப்ளிகேட்டட் பேஷண்ட்ஸும் இல்லை வேற நோய் உள்ள பேஷண்ட்ஸும் கூட எங்களால் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியுது. காஸ்ட் வைஸ் கேட்டிங்கனாக்கா மற்ற கார்பரேட் கம்பேர் பண்ணாக்கா மற்ற கார்பரேட் ஹாஸ்பிட்டல் கம்பேர் பண்ணால் நாராயணா ஹெல்த் சிட்டி வந்து கொஞ்சம் கம்மி உள்ள காஸ்ட்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். அது ஏன்னாக்கா நாங்கள் சர்ஜரிஸ் பண்ணுறதும் ஜாஸ்தி, ஸோ அதோடைய இது காஸ்ட்ல தெரிய வருது.